ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல எல்லாரும் வீட்ல ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது கோமதி கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. அப்போ தங்கமயில் வந்ததும், நீயும் வந்தா நல்லா இருக்கும், ஆனா உனக்கு எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல லீவு கிடைக்காதுன்னு சொல்லி புலம்புவே, அதனால நீ மட்டும் வர முடியாம போயிடும்னு கோமதி சொல்றா. உடனே சரவணன் தங்கமயிலை பார்த்து, நீ சொல்றியா நான் சொல்லவான்னு கேக்குறான். அதுக்கு தங்கமயில், நாம ஹோட்டல்ல வேலை பார்க்கறத தான் சொல்றாருன்னு நினைச்சு உண்மையை சொல்ல வர்றா. ஆனா சரவணன் தங்கமயில உண்மையை சொல்ல விடாம பாண்டியன் கிட்ட இருந்து பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லி சமாளிக்கிறான். அதாவது அம்மா கிட்ட நீங்க கேட்டபடி தங்கமயில் ஆபீஸ்ல லீவு கேட்டுட்டு வந்துட்டா, அதனால உங்க கூட கோவிலுக்கு வருவான்னு சொல்லி தங்கமயிலை காப்பாத்திடுறான். உடனே நாம 5 பேரும் போகலாம்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் தங்கமயில் சரவணனுக்கு தெரிஞ்சதை நினைச்சு தனியா வெளியே நின்னு ஃபீல் பண்றா. அப்போ வந்த மீனா தங்கமயில் கிட்ட, உங்களுக்கும் மாமாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா, 2 பேரும் முகமே சரியில்லையேன்னு கேக்குறா. ஆனா தங்கமயில் அதுக்கு எதுவும் சொல்லாம தூக்கம் வருதுன்னு போயிடுறா. ரூம்குள்ள போனதும் சரவணன் தங்கமயில் கிட்ட சண்டை போட்டு பேசாம தூங்கிடுறா. இதனால தங்கமயில் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பினதும் செந்தில் மீனா 4 நாள் வீட்ல இருக்க மாட்டான்னு ஃபீல் பண்ணி பேசுறா. அடுத்ததா ராஜி கிளம்பினதும் கதிருக்கு சில கண்டிஷன் போடுறா. கதிரும் செலவுக்காக ராஜிக்கு பணத்தை கொடுத்து வழி அனுப்புறா. ஆனா தங்கமயில் மேல சரவணன் கோபமா இருக்கிறதால காலையிலேயே எழுந்து வெளியே போயிடுறா. அதனால தங்கமயில் கிளம்பும் போது சரவணன் இல்லன்னு ஃபீல் பண்றா. அப்போ பழனிசாமி தங்கமயிலோட பேக்க எடுத்துட்டு கார்ல வைக்க போறான். இத பார்த்து சுகன்யா பழனிவேலுவ முறைச்சு பாக்குறா. அடுத்ததா பாண்டியனும் பழனிவேலும் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து சுகன்யா போன் பண்ணி பழனிவேலுக்கு டார்ச்சர் கொடுக்கறா. அந்த நேரத்துல சரவணன் கடைக்கு வந்து வேலை எதுவும் இல்ல, அதனாலதான் கடை வேலைய பார்க்க வந்தேன்னு சொல்றான். உடனே பாண்டியன் செந்திலை பார்த்து, இவனை பார்த்து திருந்திக்கோ, எப்படி பொறுப்பா நடந்துக்கிறான் பாரு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது வராதுன்னு செந்திலை அவமானப்படுத்தி ஓவரா பேசிடுறா. இதனாலதான் செந்தில் இந்த குடும்பத்தையும் பாண்டியனையும் விட்டு தனியா போகணும்னு நினைக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் இருக்கிற பிரச்சனை எப்ப சரியாகும்னு நினைக்கிறீங்க? செந்தில் எடுக்க போற முடிவு சரியா? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன்.